அட்டகாசமான சுவையில் ஒரு சூப்பர் டேஸ்டான ஒரே விசிலில் செய்கிற மாதிரியான மஷ்ரூம் கிரேவிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாப்பாடுக்குமே அற்புதமாக இருக்கும். அதுவும் ஒரே விசிலில். வாங்க எப்படி செஞ்சு டக்குன்னு பார்த்துருமா. ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வதங்கிடும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எடுத்துடலாமா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ்லாம் போடுவோம்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் நான் கலருக்காண்டி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 சிட்டிகை மட்டும் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூனுக்கு மட்டும் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் எல்லாமே நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுலேருந்து லைட்டாக தண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கமகமான ஒரு சூப்பர் டேஸ்டான வாசனையோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாப்பாடுக்குமே அற்புதமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி